jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தம்பி விஜய் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அண்டு தமிழக வெற்றி கழகம்னு கட்சியோட நேம் வச்சிருக்காருல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. திராவிட சம்மந்தப்பட்ட பேர் வைக்காம இந்த மாதிரி பேர் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி அவர் என்ன மாதிரியான அரசியல் கொள்கையெல்லாம் முன்னெடுத்து வச்சு வரப்போறாரு, அவரோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்றதுலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்து வைக்க போறாரு அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் காத்திருக்கிறேன். தளபதி அரசியல் கட்சி துவங்குறது பெருசு கிடையாது. துவங்கி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அதை மெயின்டைன் பண்ணணும், அப்படியே நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் தளபதிக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசியிருக்காரு. ஒரு தமிழன் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றது சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றி பேசியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 லைனோடைய பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி துவங்கலாம், விஜய் அவர்களோட அரசியல் பணி இருக்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா பெருசாக வேற எதுவுமே பேசலை. இவர் தளபதி ஃபேன் வேற. தளபதி அரசியலுக்குள்ளே வந்ததை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 லைனோடைய முடிச்சிட்டாரு. அண்டு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதி ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி தான் தளபதி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான அரசியலை முன்னோக்கி நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் தளபதி இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காரு. அது கூட சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, மறக்காம அதையுமே செக் பண்ணுறாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.